கிளைமேக்ஸில் ப்ரோ கபடி பிளேயர் ஒரிஜினல் பிளேயர் நடிச்சிருப்பாரு. சூப்பராக நடிச்சிருப்பாரு. உண்மையாக சூப்பராக நடிச்சிருப்பாரு. கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவார். எல்லாருக்கும் தெரியும் படத்தோட கிளைமேக்ஸ் என்ன நடக்கும், யார் ஜெயிப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் சொல்கிற டைலாக்கு கிளைமேக்ஸே மாற்றிடும். சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் பார்த்துருந்தீங்க, சொல்ல விரும்பல. படம் பார்த்தா அதை அனுபவிக்கலாம். அட்டகாசமான படம். டைரக்டர் மாரி செல்வராஜ் ஒரு பர்பஸோட ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த பர்பஸ் நிறைவேறிச்சானா 100% நிறைவேறிச்சு. ஏன் அடிச்சுக்கிறீங்க, ஏன் சண்டை போடுறீங்க? ஸ்போர்ட்ஸ் உங்களை ஒன்று சேர்த்துறோம், படிப்பு ஒன்று சேர்த்துறோம். இங்கேருந்து வெளியே வாங்க, வெளியே போனால் எல்லாம் ஒன்றா எல்லாம் நிறையா இருக்குது. நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். படத்தில் அவ்வளோ டீட்டெயில் இருக்குது, பல கதைகள் இருக்குது, பல வழி இருக்குது. முக்கியமாக படத்தில் கிட்டான நடித்த துருவ விக்ரம் ஓடினே இருப்பான் மனுஷன். அந்த ஓட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற வழி நம்மளால் உணர முடியும். படம் பார்த்தா தெரியும். மாரி செல்வராஜ் இந்தியாவின் தலை சிறந்த இயக்குனர். நீங்கள் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. இன்னமும் இவர் பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்ட இப்படி தான் படம் எடுப்பாருன்னு இந்த படத்தை பார்க்கலன்னா கைக்கூலி படம் பாருங்கள், கால் கூலி பாருங்கள், இட்லி கடை, சட்னி கடை, சாம்பார் கடை, அந்த மாதிரி படத்தை பார்த்து கிடங்க. இந்த